51ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து இந்த கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். அன்றைய இரக்கத்தை பெறுவதற்கு பாவங்களை அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது, அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். விட்டுவிடுகிற அந்த சிந்தையோடு கூட, இனி நான் இந்த காரியத்தை, மதீனமான ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை செய்வதில்லை என்கிறதான தீர்மானத்தோடு நாம் அந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்யும் போது, விட்டுவிடுவோம் என்கிற தீர்மானத்தோடு அறிக்கை செய்யும் போது நமக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்கிறார். எல்லா நியாயத்தையும் நீக்கி, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா நியாயத்தையும் நீக்கி அவர் நம்மை பாவமறை கழுவி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியுள்ளவருமாயிருக்கிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அறிக்கை செய்கிறார்கள் என்று அநேகர். நான் இனி பாவம் செய்வதில்லை என்று அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் அதன்படி செய்கிறவர்கள் சிலராகத்தான் இருக்கிறார்கள். ஏன் அந்த சிலரில் நீங்களும் காணப்படக்கூடாது? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான் என்கிற வார்த்தையின்படியாக அறிக்கை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, விட்டுவிடுகிற அந்த தீர்மானம் உள்ளவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே. கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.